ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில போர் நடக்குது அப்படின்னா விளையாட்டு வீரர்களில் இருந்து எல்லாருமே தான் பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஃபிஃபா அப்படிங்கிற அந்த கால்பந்து போட்டி உலகத்தில் நிறையா பேருடைய பெரும் கனவு. அப்படிப்பட்ட இடத்துலையும் ஈரானுக்கு சதி வலை பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. அது என்ன? கமினி அவர்களுடைய அறிக்கை. யார்? முஸ்தஃபா கமினி அவர்களுடைய அறிக்கை. ஈரான் மக்கள் எல்லாருமே கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்காங்க. என் தலைவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த வேட்கையோடு அவங்க கொண்டாடி இருக்கக்கூடிய விதம் பேசு பொருளாக மாறி இருக்குது. அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜப்பானில் பயங்கரமான ஒரு காட்டுத்தீ எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரம். இப்போ தானே பிரசாத் நிலநடுக்கம் சுனாமின்றாங்க, இப்போ மறுபடியும் காட்டுத்தீயா அப்படின்னு கேட்டால் அதுதான் விஷயம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. கியூபா நிம்மதி பெருமூச்சோடு இப்போ இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அந்த நிதியும் சரி, எய்டு பொருட்களும் சரி, சரியான நேரத்தில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம். பல மாத காலமாகவே அவங்களுக்கு மின்வெட்டு, எரிபொருள் பற்றாக்குறையில் இருந்து இப்போ மீண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ மார்ச் மாத இறுதியில் ரஷ்யா அனுப்பிய அந்த எய்டு பொருட்கள் சரியான நேரத்தில் போனதுனால மக்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் எய்டு அப்படிம்பாங்க, முதலுதவி அப்படின்னு, அந்த விஷயத்தினால இப்போ மக்கள் எல்லாம் உயிர் பிழைச்சிருக்கோம் அப்படின்னு கம்யூனிச நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கியூபா மக்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பொய்யா அப்படின்னு கேட்டால் நான் செய்தி சொல்கிறேன், நீங்கள் பொய்யா உண்மையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு இஸ்ரேலிய வீரர் அங்கே தாக்கப்படுறாரு அப்படின்னு. கடந்த 48 மணி நேரத்தில் லெபனானில் நடந்த சண்டையில் 45 வீரர்கள் ஐடிஎஃப் படையினர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஆமாம், நீங்கள்லாம் எதுக்கு இங்கே போனீங்க? லெபனானில் தானே போய் அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுக்கு இங்கே போனீங்க? லெபனானா ஃபஸ்ட்டு போர் தொடுத்துச்சு, 2வது இப்போ 3 வார கால போர் நிறுத்தம்னு சொல்கிறாங்களே. அப்போ உங்களுடைய ஐடிஎஃப் படை வீரர்கள்லாம் லெபனானில் இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு தானே வந்திருக்கணும். இப்போ ஏன் அவங்க லெபனானில் போய் உக்காந்துருக்காங்க? நீயா போய் அடுத்த வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு பாய் வேணும், தலாணி வேணும், சாப்பாடு வேணும்னு கேட்டால் அவன் எவ்வளோ நாள் கொடுப்பான்? புரியுதா? அதுதான் பிரச்சனை. இங்கே தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிற பேரில் அடுத்தவனுடைய உடைமையை சுரண்டக்கூடிய இந்த ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய வீரர்களுக்கு உலகத்தில் பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறவங்க யாருன்னே தெரில. இந்தியாவுக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற கதையாக இப்போ நியூசிலாந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அனைத்து இந்திய பொருட்களுக்கும் வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதியில் இருந்து இந்த கான்செப்டை அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூசிலாந்தில் இப்போ தான் பெருவெள்ளம்லாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க நம்மளோட டைப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பல காலமாகவே கடல் வழி தொடர்பு அப்படிங்கிறது 1000 ஆண்டுகளாகவே நமக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஜனநாயக அடிப்படையிலையும் நியூசிலாந்து நம்மளோட கைகோர்த்திருக்கு அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஜப்பானில் இப்போ தான் நிலநடுக்கம் வந்துச்சு. சுனாமி எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டு 24 மணி நேரத்தில் அது திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. 7.5 அப்படின்னு ரிக்டர் அளவுகளில் கூட பதிவாச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தண்ணியால் அழிஞ்சிரும் போல் அப்படின்னு பார்த்தா காட்டுத்தீயால் அழிஞ்சிரும் போல் ஜப்பான். வடகிழக்கு ஜப்பானில் 430 ஹெக்டேருக்கும் அதிகமான வனப்பகுதி அப்படிங்கிறது தீப்பிழம்பாக இருக்குது அப்படிங்கிற தகவலை அந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சரவை செயலாளர் மினோரு கிகாரா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. முதல்ல நீ பேரை மாற்றி வை, இல்லாட்டி மொத்தமாக அழிஞ்சிருவே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் போல். தொடர்ச்சியாக அமெரிக்காவோடு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இவங்களுக்கு உதவி செய்வாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ராய்டர்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலை தான் அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக காட்டுத்தீ பரவிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் 1800க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த வீடுகளிலிருந்து வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற விவரத்தையும் சுட்டி காட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. மீட்பு பணிகள் துரிதமாக நடந்தால் கூட காட்டுத்தீயை அணைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ டைட்டானியம் ஆக்சைடு அப்படிங்கிறது வானத்தில் ஹெலிகாப்டர் மூலியமாக தூவப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எந்த அளவிற்கு பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும். காசு கொடுத்தா இங்கே விருதுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத
பண்ணது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆட்டத்தில் திறமையான ஒரு வீரர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கூட இப்போ அரசியல்னால் தட்டி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் ஈரானுக்கு பதிலாக இட்டாலியை களமிறக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இட்டாலி ஏற்கனவே தகுதி சுற்று போட்டியில் தோற்று போயிடுச்சு. ஸோ அவங்க உள்ளே என்ட்ராக முடியாது. ஆனாலும் ட்ரம்பினுடைய தூதர் ஃபாலோ சாம்போலி அப்படிங்கிற நபர், இவர் இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப்பு நடத்துகிறாங்கல்ல, அந்த கமிட்டிகிட்ட பேசி இட்டாலியை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு இட்டாலி சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மெலானி சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தகுதி அப்படிங்கிறது ஆடுகளத்தில் தான் தீர்மானிக்கணும், அரசியல் பேரங்கள் மூலியமாக நடக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போது இட்டாலியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரியா மூலியமாக செய்தியை பகிர்ந்திருக்கிறார் மெலோனி. வாஷிங்டனால் IRGC அப்படிங்கிற ஈரானை சேர்ந்த அமைப்பு ஒரு பயங்கரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அந்த நாட்டில் இருந்து ஒரு கால்பந்து வீரர்கள் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மார்க் ரூபியோ தகவல் சொல்லியிருக்கார். ஆனால் ஃபிஃபாவினுடைய தலைவர் இன்ஃபான்டினோ அவர் ஒரு தெளிவான வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. ஈரான் வரத்தான் போகிறது, விளையாட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஜூன் மாதம் 11ஆம் தேதி உலகக்கோப்பை தொடங்க போகுது. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஈரான் அதில் விளையாட போகிறாங்களா இல்லையா, பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த நாட்டை வழிநடத்துகிறாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கே சொந்தமாக சில கப்பல்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன் நம்ம நாட்டில் கூட சில முக்கியமான, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட கோயம்புத்தூர்கார் ஒருத்தர் ஈரானில் கப்பல் வாங்கி விட்டுருந்தார். அவருடைய கப்பல் கூட எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற செய்தி, அதனால் தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இப்போது அவர் பேர் விவரங்கள்லாம் நான் வெளியிட விரும்பலை. ஆனால் இப்போது வேர்ல்டு வைடாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஈரானுடைய IRGC அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய கியான் லூயிசி அப்படிங்கிற ஒரு நபர், அதாவது இந்த MNC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் பெரிய நெட்வொர்க், அது கப்பல் சாம்ராஜ்யத்தில். அப்படிப்பட்ட பிஸ்னஸ் மேன் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. அதில் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப்பு மேக்ரோனுக்கு சொந்தமான சில அமைப்புகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அமெரிக்காவோடு தொடர்புடைய கப்பல் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் பதிவிடுவோம்ல, அதுக்கு இதான் ரீசன். ஸோ அப்படிப்பட்ட கப்பலை ஈரானுடைய IRGC கைப்பற்றிருச்சு. அந்த கப்பலை இப்போது ஈரான் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் இப்போ அந்த கப்பலை திருப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதுக்கு காரணமும் இருக்குது. இன்றைக்கி நைட்டு பாகிஸ்தானுக்கு போகிறாரு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி. பேச்சுவார்த்தைக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அடுத்து சமத்துவம் சிக்னேச்சரில் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன். முஸ்தபா கமினி அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இப்போது தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பகிர்ந்திருக்கார். மக்களின் ஒற்றுமையால் எதிரிகள் பலத்த அடி வாங்கியுள்ளனர். எங்கள் மீதான பொருளாதார தடை அப்படிங்கிறது உடஞ்சி போயிருச்சு. அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் இந்த இடத்துல தோற்று போச்சு. மக்களுடைய ஒற்றுமையை இன்றைக்கி அமெரிக்கா பார்த்துருக்கு, பயந்து போயிருக்காங்க அம்பிட்டு பேரும் அப்படின்னு தன்னுடைய மக்கள் சார்ந்த பெருமையான வார்த்தைகளை முஸ்தபா கமினி அவர்கள் அறிக்கையாக சொல்கிறார். இந்த அறிக்கை அவருக்கு தெரிஞ்சு தான் வெளியாச்சா அப்படிங்கிறதே டவுட்டு. ஏன்னா பெஜஸ்கியான் அவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை முடித்து 24 மணி நேரம் கூட ஆகலை, அவர் மயக்க நிலையில் கூட இருக்கலாம். ஆனாலும் ஈரானுடைய சைடில் இருந்து அவருடைய பேரை வைத்து அறிக்கை வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி மட்டும் இங்கே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவு செய்து வரக்கூடிய ட்ரம்ப் நரகத்தினுடைய குழியை சீக்கிரமாகவே பார்க்க போகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு இந்தியராக நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. புதிய சர்வே யார் எடுத்தா, அதில் அமெரிக்காவுக்கு எப்படி இந்தியர்கள் படிச்சிருக்காங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன். அதாவது எல்லாருமே சர்வே எடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை எடுத்திருக்கக்கூடிய சர்வே அமெரிக்காவில் ஒரு 1000 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. 1000 பேருமே இந்தியர்கள். அந்த இந்தியர்கள்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே கேட்டிருக்காங்க. அதில் இந்தியர்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்கல்ல, இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிருக்காங்கல்ல, அங்கேயே பிள்ளை பெற்றவங்க இருக்காங்கல்ல, அங்கேயே படிக்க வைக்கிறாங்கல்ல, அங்கேயே குடியுரிமைக்காக போராடுறவங்க இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவங்களில் ஒரு 1000 பேர்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. கார்னகி என்டோமெண்ட் அப்படிங்கிற அந்த டீம் நடத்தி இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின் அடிப்படையில், கேள்விகளின் அடிப்படையில், சர்வேயின் அடிப்படையில் இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே மறுபடியும் தன்னுடைய தாய் நாட்டுக்கே திரும்பி வருவதற்கே ஆசை கொண்டுள்ளனர் அப்படிங்கிறது தான் அங்கே கிடச்சிருக்கக்கூடிய தகவல். பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறது தான் மெயினான ரீசன். அது மட்டும் கிடையாது, 10ல் 6 பேர், அதாவது 58% பேர் அமெரிக்க அரசியலில் இருக்கக்கூடிய விரக்தியின் காரணமாக வெளியில் வர்றாங்களாம். தொடர்ச்சியாக வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலில் செலவு பண்ணுறோம்ல, சேமித்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி 54% பேர் புலம்பியிருக்காங்க. தனிப்பட்ட பாதுகாப்புங்கிறது 41% கேள்விக்குறியாயிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது.
அமெரிக்கா தான் உலகத்திலேயே சேஃபான கண்ட்ரின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு 10ல் ஒரு 4 பேர் வந்து அமெரிக்கா எனக்கு சேஃபான கண்ட்ரி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியர்கள் இல்லாமல் அமெரிக்காவர்களால் வாழவே முடியாது. அமெரிக்காவில் சோம்பேறிகள் ஜாஸ்தியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சுறுசுறுப்பாக வேலை செய்பவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் உச்சரிக்கப்படுது. அதனால தான் இந்தியர்களுடைய தேவை இங்கே அமெரிக்காவில் தேவைப்படுது. இப்போது இந்தியர்களே அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாங்கன்னா அங்கே வேலைகள் எல்லாமே சுணக்கமாகும், வேலை எதுவுமே நடக்காது. அப்போது ட்ரம்ப்புக்கான ஆப்பு கன்ஃபார்ம். எது எப்படியோ ஒட்டுமொத்த உலகமுமே இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நடக்கக்கூடிய ஒரு சங்கிலி தொடர்பான செய்திகள் மூலியமாக நம்மளால் உணர முடியுது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.